வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? சொல்லாம வெளியே போனதுக்காக கோமதியை பாண்டியன் திட்டிட்டு இருக்காரு. இது என்ன புது நாடகமா அப்படின்னு அவரு கத்த, கோமதி அவரை வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் தானே தலையாட்டி பொம்மையாட்டம் தலையாட்டிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்க, சரவணன் அம்மான்னு கூப்பிடுறாரு. என்னடா உன் அப்பாவை நான் கேள்வி கேட்க கூடாதா? கேள்வி கேட்டா உனக்கு கோபம் வருதோ அப்படின்னு சரவணனை பிடிச்சி எகுற அவரு. இல்ல அப்படிலாம் இல்லம்மான்னுறாரு. அப்ப பேசாம இருடா அப்படின்னு கத்துற கோமதி திரும்பவும் பாண்டியன் கிட்ட வந்து, ஏங்க கதிர் கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேங்க, சரி அது ஒரு ஓரமா இருக்கட்டும். அரசி கல்யாண ஏற்பாட்டை எப்படி பண்ணினீங்க? குலதெய்வமே இல்லாம இருந்த நீங்க திடீர்னு ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சீங்க. சொந்தமே இல்லைன்னு சொன்ன உங்களுக்கு ஒரு அக்கா எங்க இருந்து உதிச்சு வந்தாங்க அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ நாம ஏதோ நினைச்சா இவ என்னென்னமோ கிளறி ரெண்டு பேரும் மொத்தமா பிரியறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவா போல இருக்கே அப்படின்னு பதற்றமா பாக்குறாங்க பாட்டி. அவங்க பையனுக்கு நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்க தானே முடிவு பண்ணீங்க. எங்ககிட்ட பேசுனீங்களா? இல்ல எங்கிட்ட தான் கேட்டீங்களா? இல்ல அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டியன் அப்படியே எதுவும் சொல்ல முடியாம பாக்குறாரு. ஐயோ நம்மளாலதான் இவ்வளோ பிரச்சனைங்கிற மாதிரி ராஜி வருத்தமா நிக்கிறாங்க. ஓகே அத்தை கீமோல இருந்து எல்லாத்தையும் தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குன்னு மீனா பாக்குறாங்க. என்கிட்ட கேட்காம ஏன் இந்த முடிவை எடுத்தீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? அதுவும் இல்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஓ நீ அந்த ரூட்ல வர்றியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். நீங்க ஒரு முடிவெடுத்தா அது சரியா தான் இருக்கும்னு நம்பி நான் அமைதியா தானே இருந்தேன். அரசி விஷயத்த விடுங்க, குழலி கல்யாணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணினீங்க அப்படின்னு கோமதி கேட்க, ஓ அதையும் விடமாட்டியா நீங்கிற மாதிரி பாண்டியன் பார்க்க, ஐயோ இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சு, பேய் ஆட்டம் ஆடுறாளேன்னு பாட்டி பாக்குறாங்க. புரோக்கர் ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்தாரு, நல்ல இடமா இருக்கான்னு நீங்களே போய் விசாரிச்சீங்க. அப்புறம் கடையில வச்சு சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னீங்க. நான் சண்டை போட்டேனா? இல்ல உங்ககிட்ட சண்டை போட்டு ஏன் என்கிட்ட கேட்காம செஞ்சீங்கன்னு கேட்டேனா? இல்லையே, நான் உங்களுக்கு பக்கபலமா தானே நின்னேன். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏன் மேல இல்ல அப்படிதானே அப்படின்னு கோமதி மனசுல இருக்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கதிரும் ராஜியும் சண்டை போட்டா கூட பரவாயில்ல, அவங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா பரவாயில்ல, ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்காங்க, ஒத்துமையா சந்தோஷமா தானே இருக்காங்க. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி கோமதி கத்துன்னு கத்தி தீக்க, மத்தவங்க எல்லாம் என்னடா பண்றதுன்னு தவிப்பா பார்த்துட்டு நிக்கிறாங்க. குடும்ப தலைவன்னு நீங்க இத்தனை நாள் வச்சிருந்த கிரீடம் கீழே விழுந்துருச்சோ அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் கோமதி என்ன பேச்சு பேசிட்டு இருக்கங்கிறாங்க பாட்டி. இப்ப என்னங்க உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக தண்டனை கொடுக்குறேங்கிறீங்களா? உங்க பின்னாடியே நான் வந்துகிட்டே இருக்கணும், உங்ககிட்ட நான் அப்படியே கெஞ்சணும், காலில் விழணும், ஆனா நீங்க திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுவீங்க. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிதானே அப்படின்னு கோமதி பாண்டியனை வச்சு செஞ்சுட்டு இருக்க. அவரு கோவமா பார்த்துட்டு மட்டும் இருக்காரு. ஐயோ இந்த பேச்சு பேசுறாளே இவ, சரியான சண்டைக்காரியா இருப்பா போல இருக்கேன்னு அவங்க அம்மா பயத்தோட பார்க்க, கொஞ்சம் ஓவரா தான் போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. உங்க இடத்துல இருந்து யோசிச்சா அது சரியாதாங்க இருக்கும், ஆனா ஒரு நாளாவது ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? புள்ள விஷயத்துல முடிவெடுத்ததுக்கு இப்படி பைத்தியக்காரி மாதிரி அலைய விட்டுட்டோமேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன சொன்னாலும் புரியாதவர்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதோ பாருங்க, நான் நாடகம் எதுவும் போடலைங்க, கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சு போனேன், அவ்வளவுதான். நீங்க தேடுவீங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு கோமதியை கத்தி முடிச்சிட்டு இருக்க. அம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான், அங்க யாரும் வீட்டுல இல்லனா எங்க யாராவது ஒருத்தர்கிட்ட போன் பண்ணியாவது சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. ஏய் நான் இம்புட்டு நேரமா காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு ஒரு விஷயமாவே இல்லை? நான் சொல்லாம போனதும் நீங்க தெருவா அலைஞ்சதும் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ அப்படி இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சரவணன் பாக்குறாரு. அவரால் பேசக்கூட முடியல. ஐயோ என்ன அம்மா அப்படி விட்டு கொடுக்காம பேசுறாங்க, பதிலுக்கு பதில் பேசுறாங்க, வாய் அடிக்கிறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா எல்லார்கிட்டையும் நான் பொதுவாவே ஒரு விஷயத்த கேட்கிறேன், உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கிறேன்?
ஏதாவது பண்ணி அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோமதி கேட்க 3 பேரும் என்ன சொல்றதுன்னு வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. ஒரு மாசமா இந்த மனுஷன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறேன், எங்க பிரச்சனையை தீர்க்க நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினீங்களாடா அப்படின்னு கோமதி கேட்க பாண்டியன் அப்படியே ஓரக்கண்ணால பாக்குறாரு. வீட்டுக்கு வந்த மருமகள்ங்க கூட என் பக்கம் வந்து நின்னாங்க. நீங்க எதுவுமே பண்ணலையேடா, சமைச்சு போடுறத தின்னுட்டு எனக்கு என்னன்னு தானே இருந்தீங்க அப்படின்னு அவங்களையும் வச்சு வாங்கிட்டு இருக்காங்க கோமதி. முந்தானைய உதறிட்டு இங்க பாருங்க, நான் காணாமல்லாம் போகல, கோவிலுக்கு தான் போனேன். இதோ பாருங்க, வருங்காலத்துல ஒருவேளை நான் அப்படியே காணாம போனாலும் யாரும் என்ன தேட வேண்டாம். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்கடா. இனிமே இங்க பாருங்கடா, இங்க பாருங்க, உங்ககிட்ட எல்லாம் யாருக்கிட்டையும் பேச வரவே மாட்டேன். என்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு வந்து கெஞ்சிக்கிட்டெல்லாம் நிக்க மாட்டேங்க. எல்லாருமே சந்தோஷமா இருங்க ச்சே அப்படின்னு உட்கார்ந்துடுறாங்க கோமதி. என்ன செஞ்சாலும் நம்ம மேல குத்தம் சொல்றதுலயே குறியா இருப்பாங்க, தேவையில்லாம என் மேல பழி போடுறதுலயே இருப்பாங்க. நான் எதுவுமே செய்யக்கூடாது இல்லையா அப்படின்னு கோமதி கத்தி தீர்த்துக்கிட்டு இருக்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றடி, நடத்துங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். ஐயோ கோமதி, ஏமா இவ்வளோ கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிற, இதால பிரச்சனை பெருசாதான் ஆகும், உனக்கு வேற உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி பாட்டி பாக்குறாங்க. ராஜிக்கு கோமதி கிட்ட டைரக்டா பேச பயமா இருக்க மீனாவை அக்கான்னு கூப்பிட, அத்தை கோவப்படாதீங்க, இப்ப என்ன அப்படின்னு கேட்க கதிர் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா யோசிக்கிறாரு. எல்லாரும் இந்த சிச்சுவேஷன்ல என்ன பேசுறது, எப்படி அம்மாவை சமாதானப்படுத்துறதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் கோவமா வெளியே போக அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்காரு சரவணன். பாத்தீங்களா போயிட்டே இருக்காரு, பாத்தீங்களா எப்ப என்ன நடக்கும் அப்படியே ஓடிடலான்னு பாப்பாரு, அதான் ஓடிட்டாரு அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்க. பாட்டிக்கு தான் சங்கடமா போயிடுது, தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டோமோன்னு இப்பதான் யோசிக்கிறாங்க. இதுல நான் ஓடிட்டேனா, என்னை தேடிக்கிட்டே வந்தாங்களாம், நான் எதுவும் செய்யக்கூடாதான், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதான், நான் வீட்டுல எதுவுமே அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. மீனா அத்தனை தோல்ல கைய வச்சு கூப்பிடுறாங்க. இருடி அப்படிங்கிறவங்க என்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த வீட்லயே இருந்துனா அப்படிங்கிறவங்க நிமிந்து பார்க்க சரவணன் அம்மாவை பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ எதுக்குடா நின்னுட்டு இருக்கிற, அவர் தான் போயிட்டாருல்ல, நீ அவர் பின்னாடியே போடா, அதானே உன் வேலை, போடா வந்துட்டான் அம்மான்னுகிட்டு போடா போ, அதானே உனக்கு தெரியும், அவர் பின்னாடியே இருக்கணும், யாரும் எனக்காக இருக்கிறதே இல்லை, எனக்காக பேசுறதும் இல்லை அப்படின்னு கோமதி பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்க. அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி சரவணனும் அங்கிருந்து போக எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. கோமதி மீனா அவங்க அம்மா பக்கம் திரும்பி பாத்தீங்களா, அவனும் போயிட்டான் அப்படின்னு கேட்க அழ ஆரம்பிச்ச கோமதிய பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாங்க காந்திமதி. எல்லாரும் ஒரு மாதிரி சங்கடமாவே நின்னுட்டு இருக்க. பொழுதே போய் ராத்திரி ஆயிடுது. பாண்டியன் கடையில தான் உட்கார்ந்து இருக்காரு. சரவணன் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கஸ்டமருக்கு சரவணன் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. பாண்டியன் ஏதோ யோசனையாவே உட்கார்ந்து இருக்காரு. வேற ஏதாவது வேணுமாக்கான்னு சரவணன் கேட்க, குளிக்கிற சோப்பு ஒன்று போட்டுருங்கன்றாங்க அந்த அக்கா. ஒரு சோப்பு போதுமாக்கான்னு கேட்க அப்படின்னு அவங்க தலையாட்ட. பாண்டியன் எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு ஆமா அப்படிதான் பண்ணணும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிறாரு. சரவணன் அவங்க கொடுத்த பைய ரோப்பி கொண்டு வந்து இந்தாக்கான்னு கொடுக்க எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாங்க. 350 ரூபான்னு சொல்ல சரவணனே பணத்தை வாங்கி கல்லால வச்சுட்டு மீதி காசு எடுத்து கொடுக்குறாரு. இந்தாங்கன்னு ஒரு நீட்டை வாங்கிக்கிட்டு வரேன்பான்னு அந்த அக்கா கிளம்பிடுறாங்க. பாண்டியன் கொஞ்சம் கடுப்பும் நிறைய யோசனையுமா உட்கார்ந்துருக்கத பார்க்க சரவணன், வீட்டுல நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கீங்களாப்பான்னு கேக்குறாரு. அவரு பதில் சொல்லாம இப்படியுமா முகத்தை திருப்பிட்டு இருக்க. அப்பா அப்படின்னு சரவணன் கூப்பிட அப்படிங்கிறாரு பாண்டியன். எப்படி பேசுறான்னு பார்த்தல்லடா, அவ பாட்டுக்கு மலமலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா. இந்த மடைய திறந்தா தண்ணி மலமலன்னு வருமேடா, அது மாதிரி மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டிட்டால அப்படின்னு பாண்டியன் ஹை பீச்சில் கத்த. ஐயோ இவர் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு சரவணன். பாவம் பயப்புள்ள 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்குது. இப்பதானே தெரியுது, இம்பட்டு வருஷமா மனசுக்குள்ள இத்தனை விஷயத்தையும் போட்டு பூட்டி வச்சிருக்கா, இப்ப கொட்டி விட்டால அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நான் என்னப்பா சொல்லணுங்கிற மாதிரி பாக்குறாரு சரவணன். அவரு கோவமா உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா கோவத்துல பேசியிருப்பாங்கப்பா, மனசுல இருந்தெல்லாம் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. ஏண்டா இலை, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்டா. ஏய், உங்க அம்மாக்காரி ஒன்னு கோவத்துல வார்த்தையை விடுற ஆள் கிடையாது. ஏண்டா இம்புட்டு வருஷமா இத்தனை விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானேடா என் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஊர்ல பொதுவா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆம்பளைங்க தான் அமுக்குனீங்க, எந்த விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு. ஆனா பொம்பளைங்க எல்லாம் அப்படி கிடையாது, எல்லா விஷயத்தையும் வாய்க்கு வந்ததெல்லாம் கொட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்கன்னு தானேடா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் தப்புன்னு உங்க அம்மா புரிய வச்சு புட்டாடா இன்னைக்கு. ஏண்டா
குழலி கல்யாணம் முடிஞ்சு 80 வருஷம்டா ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அப்ப இத்தனை வருஷமா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கத்த. ஐயோ என்ன சொல்றதுன்னு முழிக்கிறாரு சரவணன். உங்க அம்மா சரியான அமுக்குனிடா இலே அவளை அப்படின்னு பாண்டியன் ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஒரு கஸ்டமர் பையோடு வர்றாரு. வாங்க அப்படின்னு சரவணன் அவரை கூப்பிடு. தம்பி அப்பவே கடைக்கு வந்தேன், கடை பூட்டி இருந்தது அப்படின்னு அவர் சொல்ல. இல்லன்னு எல்லாரும் கோவிலுக்கு போயிருந்தோம், அதான் கடையை பூட்ட வேண்டியதா போயிடுச்சுங்கிறாரு சரவணன். அவரு ஏதோ சமாளிக்கிறதுக்கு ஒரு பிட்டை போட்டு வைக்க வந்தவரு எந்த கோவிலுக்குங்கிறாரு. ஸ்ரீரங்கம் கோவிலுக்குங்கிறாரு சரவணன். அப்படியாங்கிறவரு அப்பா ரொம்ப தூரத்து கோயிலு, அதுக்கு மேல தூண்டி துருவ வேணான்னு நினைக்கிறவரு. இந்தாப்பா இந்த லிஸ்ட்ல இருக்க பொருள் எல்லாம் போட்டு வச்சிரு, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேங்கிறாரு. சரி போயிட்டு வாங்க, லிஸ்டையும் பையையும் வாங்கிக்கிறாரு சரவணன். பாண்டியனுக்கு கோவம் இன்னும் குறையவே இல்லை. கோவத்துல தலையாற்றவரு. இதுல நான் பெத்ததுங்க வேற, அதுங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி கண்டதையும் பேசுது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. அப்பா என்னையாப்பா சொல்றீங்க? நான் என்னப்பா அப்படி பேசுனேன்னு தன்னோட நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கே கேக்குறாரு சரவணன். இலை உன்னை சொல்லடா, உன் தும்பிக்காரங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா என்ன வேணும்னாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கானாடா அவன் மனசுல அப்படின்னு பாண்டியன் கேட்க. இப்பவும் திருன்னு முழிக்கிறாரு சரவணன். இலை சொல்டா, அவன் வாழ்க்கையை கெடுத்து விட்டேனா நானு அப்படின்னு பாண்டியன் கேட்க. சச்ச அப்படிலாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சரவணன் பயத்தோட அவசரமா சொல்றாரு. ஐயோ அடுத்த கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னு பயம் அப்பட்டமா தெரியுது. இலை உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இப்பவே சொல்லிடுடா என்கிட்ட. அப்புறம் உங்க அம்மா கணக்கா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா கொட்டி என்னைய நீயே வாங்குன்னு வாங்கி விட்டுறாத. அப்படி எல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கடா, சத்தியமா என்னால தாங்க முடியாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. இல்லப்பா என் மனசுல அப்படி ஒரு எண்ணம்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு சரவணன். ஆனா ஒண்ணுடா, சத்தியமாடா உனக்கு நான் நல்லது தாண்டா நினைச்சேன், நம்புனா நம்பு நம்பாட்டி போ அப்படின்னு விரக்தியும் வெறுப்புமா சொல்றாரு பாண்டியன். அப்பா எனக்கு தெரியும்பா, ஏன் தலையில அப்படி எழுதி இருந்தா நீங்க என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சரவணன் ரொம்ப நிதானமா பக்குவமா சொல்றாரு. ஆனா அந்த பக்குவத்துல பாதி கூட பாண்டியன் கிட்ட இல்ல. அவரு கோவத்தோட தலையை திருப்பிக்க. அப்பா தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிச்சு குழப்பிக்காதீங்க. அம்மா காணாம போயிட்டாங்கன்னு தம்பிங்க எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க, நீங்க பேசாம இருக்கிறதுனால அம்மாவும் டென்ஷன் ஆயிட்டாங்க. கோவத்தை எல்லாரும் கொட்டி தீக்குறாங்க. கோவத்துல பேசுற வார்த்தைங்களுக்கெல்லாம் பெருசா அர்த்தம்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்கப்பா, விட்டுருங்க அப்படின்னு அப்பாவுக்கு அறிவுரை சொல்ற சரவணன் தகப்பன் சாமி மாதிரிதான் தெரியுறாரு. ஆனாலும் பாண்டியன் கோவம் குறையாம யானை தும்பிக்கையை ஆட்டிட்டு இருக்க மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. நைட் ஆயாச்சு, எல்லா பக்கமும் இருட்டு கவிழ்ந்துருச்சு. மேல நிலா பளீர்னு மேகத்தெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பாண்டியன் வீட்டுக்குள்ள பொசிஷன் எதுவும் மாறல. கோமதி அப்படியே உட்கார்ந்துருக்க. அவங்களோட அமைச்சர்கள் மாதிரி ரெண்டு பக்கம் ரெண்டு பேரா நின்னுட்டு இருக்காங்க. கோமதியும் ஃபர்ஸ்ட் நிக்கிற மீனாவையும் அடுத்து நிக்கிற ராஜியையும் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி அம்மாவை பார்க்க அவங்க தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அடுத்து அரசியை பார்க்க அரசி அவங்களையே பார்த்துட்டு இருக்க. என்ன எல்லாரும் என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கத்துற கோமதி. ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடி போன்னு அரசியை மிரட்டுறாங்க. போறேன் அப்படிங்கிற மாதிரி வெடுக்குன்னு திரும்பி போறாங்க அரசி. ஷோ இந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்குது, இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கோமதி நெத்தியில கையை வச்சுட்டு குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. அரசி ஜக்ல இருந்து கிளாஸ்ல தண்ணி ஊத்தி கொண்டு வந்து நீட்டுறாங்க. கடகடன்னு தண்ணியை குடிச்சிட்டு கோமதி கோவமா அதை வைக்க. ஐயோ இவ்வளோ நேரமா எங்கேயோ போன ஆத்தா இப்ப என் மேல வந்து ஏறிடுமோ அப்படின்ற மாதிரி பாட்டி பயத்தோட பாக்குறாங்க. எல்லாரும் அமைதியா குறுகுறுன்னு கோமதியவே பார்த்துட்டு இருக்க. ரொம்ப பேசிட்டேன்னு கேக்குறாங்க. அதை நாங்க வேற கன்ஃபார்ம் பண்ணணுமாக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. யாரும் பதில் சொல்லாம நிக்க. உங்களை தானே கேக்குறேன், ரொம்ப பேசிட்டேனா அப்படின்னு கோமதி கேட்க. ஆமா தானே தைரியமா சொல்லிடுறாங்க ராஜி. கொஞ்சம் பார்த்து பேசி இருக்கலாம் அப்படின்னு ராஜி சொல்ல. உங்க மாமா வருத்தப்பட்டிருப்பாரோ அப்படின்னு கோமதி கேட்க. ஆமா பின்ன எப்படி வருத்தப்படாம இருப்பாங்க அப்படின்னு ராஜி கேட்க. ஓஹோ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம் போல இருக்கு அப்படின்னு கோமதி யோசிக்க. கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஓவரா தான் பேசுற, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறங்கிற மாதிரி அவங்க அம்மா பாக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. என்கிட்ட சொல்லிட்டு போன விஷயம் மொத்தமா வாஷ் அவுட் ஆயிடுச்சு, இனிமே அதை பத்தி கவலை இல்லைன்ற தைரியம் வந்துருச்சு அவங்க கிட்ட. கோமதி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா வருத்தப்படட்டும் நாள் கணக்குல என்ன வருத்தப்பட வைக்கிறாருல, ஒரு நாள் நல்லா வருத்தப்படட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல. அத்தை திரும்ப கோவப்பட வேண்டாமேங்கிறாங்க மீனா. ஏய் எனக்கு தெரியும் நீ வாயை மூடிட்டு இருக்கியா
அப்படிங்கிற மாதிரி மீனாவியை இப்ப அடக்க ஆரம்பிச்சிடுற கோமதி. ஆமா, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி ஓவரா பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கோமதி மீனாவை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சாரி அத்தை, தெரியாம சொல்லிட்டேங்கிறாங்க மீனா. நீ வீட்டுல இல்ல, உனக்கு தெரியாது. ஏய் அரசி, ராஜி, 2 பேரும் வீட்டுல தானே இருக்கீங்க. அவரு என்ன பண்றாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே அப்படின்னு கோமதி கேட்க, ஐயோ நாங்க வீட்டுல இருந்ததுதான் இப்ப தப்பா அப்படிங்கிற மாதிரி அரசியும் ராஜியும் பார்த்துட்டு ஆமான்னு தலையாட்டி வைக்கிறாங்க. நானும் எம்பிட்டு இருந்துதான் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது அப்படின்ற கோமதி அம்மாவை பார்த்து, அம்மா நீ ஏன் இப்படி இருக்கிற? நீயும் ஏதாவது கருத்து சொல்லலாம்லன்னு கேக்குறாங்க. நான் எதுவும் சொல்லலன்னு பேசாம முகத்தை திருப்பிக்கிறாங்க பாட்டி. ஏமா நான் உன்னை கேக்குறேன், நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானேமா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன், நீ யாருக்குமே சொல்லலையா அப்படின்னு கோமதி இதுவரையிலும் மறந்திருந்த அம்பை எடுத்து வீச, ஐயோ வந்துருச்சே, எதிர்பார்த்த இந்த நேரமும் வந்துருச்சே அப்படின்னு பாட்டி அதிர்ச்சியா பார்க்க, அப்பத்தா என்ன அப்பத்தா அப்படிங்கிற மாதிரி ராஜியும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மீனாவும் அதிர்ச்சியோட பாக்க, அரசி பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன அழுத எப்படி புரண்டு அழுதேன், தெருவா செருப்பு கூட போடாம தேடி அலைஞ்சேன் அப்படின்ற மாதிரி பாட்டியை முறைச்சிட்டு இருக்காங்க அவங்க. பாட்டியை அப்படியே அதிர்ந்து போய் நிக்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானேமா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தேன், நீ யாருக்குமே சொல்லலையா அப்படின்னு கோமதி கேட்க, பாட்டி திருட்டு மொழி முழிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு ராஜு கூப்பிட கோமதி திரும்புறாங்க. நீங்க போனது அப்பத்தாவுக்கு தெரியுமா அப்படின்னு ராஜு கேட்க, தெரியும்டி, நானும் மீனாவும் போறோம், எதுல போறோம், எப்போ வருவோம் எல்லாமே தெளிவா சொல்லிட்டு தாண்டி போனேன் அப்படின்னு கோமதி தெளிவா சொல்லிட 3 பேருமே அதிர்ச்சியோட பாட்டியை பாக்குறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றதுன்னு திருன்னு முழிக்கிறாங்க பாட்டி. அம்மாச்சி அப்புறம் ஏன் நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அரசி கேட்க, அவங்க நைஸா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. சொல்லுமா, கேக்குறால பதில் சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல, இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிற பாட்டி, அது நான் வேணும்னு தான் சொல்லலைங்கிறாங்க. மத்தவங்க அதிர்ந்ததை விட இப்ப கோமதி அதிகமாவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. 4 பேரோட முகத்திலையும் பயங்கரமா இடி மின்னல் எல்லாமே வெட்டுது. அதிர்ச்சியில எழுந்து நிக்கிற கோமதி, ஏமா ஏன்னு கேக்குறாங்க. அது நான் ஒரு நாடகம் போடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா மெதுவா சொல்ல, ஆஹா அவரு சொல்றாருல்ல இது குடும்பமா இல்ல நாடக கொட்டாயா, பொழுதுனைக்கு நாடகம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு, அதுக்கேத்த மாதிரி அம்மா பண்ணிட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குற கோமதி, நாடகமா அப்படின்னு கேட்க, என்ன நாடகம்னு மீனா மெதுவா கேக்குறாங்க. திடீர்னு கோமதிய காணலன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு பதட்டம் வரும், பயம் வரும், போன அன்பெல்லாம் அப்படியே திரும்ப வரும். கோமதி வீட்டுக்கு வந்ததும் முன்ன மாதிரி 2 பேரும் பேசிக்குவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏய் என்னடி எங்க அம்மா லூசா அப்படிங்கிற மாதிரி மீனாவை பாக்குறாங்க கோமதி. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறா இங்க என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா உன்ன அதுக்குதான் உன் மகனுங்க உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கோமதி பல்ல கடிச்சிட்டு பாக்குறாங்க. அம்மாவை காணோன்னு நான் அம்புட்டு அழுதே இல்ல அம்மாச்சி, எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அரசி கேட்க, அம்மாவும் அப்பாவும் பேசாம இருக்காங்க, 2 பேரையும் பேச வைக்க கடைக்குட்டி நீ ஏதாவது முயற்சி எடுத்தியா அப்படின்னு அம்பு அப்படியே அரசி பக்கமா திருப்புறாங்க பாட்டி. அரசி அப்படியே அதிர்ந்து பார்க்க, இல்ல அப்ப நீ தாராளமா அழலாம், ஒன்னும் தப்பில்ல அப்படின்னு கேவலமா முடிச்சிடுறாங்க. ஓ அப்பா அப்படின்னு சலிச்சு போய் நிக்கிறாங்க கோமதி. அப்ப அப்படின்னா நான் மீனாக்காவுக்கு ஃபோன் பண்றப்ப வேணும்னு தான் நீங்க போனை புடுங்கிட்டு ஓடுனீங்களா அப்படின்னு ராஜு கேட்க, ஆமா நீ பாட்டுக்கு எதையாவது உளறி வச்சுட்டேன்னா அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓ நான் உளறுவாயா அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க ராஜி. என்ன அப்பத்தா இது மாஸ்டர் பிளான்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, பெருமூச்சு விடுற பாட்டி. என்ன பிளான் போட்டு என்ன பிரயோஜனம், அதான் எதுவுமே வேலைக்கு ஆகலையே அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா உன்ன அப்படின்னு கோபமா பார்த்துட்டு இருக்க, முன்னைய விட பெரிய சண்டையெல்லாம் மாறி போயிருச்சு அப்படின்னு பாட்டி சொல்ல, கோமதி எரிக்காத குறைய முறைச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை கிட்ட நீ பேசுனதெல்லாம் சரிதான் கோமதி அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா நீ கொஞ்சம் சண்டை போடாம அமைதியா பேசி இருந்தன்னு வச்சுக்கேன், மாப்பிள்ளை புரிஞ்சிட்டு இருந்திருப்பார்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, ஏன் சொல்ல மாட்ட, ஏம்மா மனசுல இருக்க வேதனைய கொட்டுறேன், உன் மருமகனுக்கு வலிக்காம சொல்லணும் அதானா, ஏம்மா வழக்கம் போல அவர் தானே தாட் பூட்னு கத்திக்கிட்டு இருப்பாரு, அடுத்தவங்க கத்துறதையும் அவர் பார்க்கட்டும் எப்படி வலிக்குதுன்னு அப்படிங்கிறாங்க கோமதி. சேர்த்து வைக்கிறதா நினைச்சு உங்களை நிரந்தரமா பிரிச்சுட்டேனோ அப்படின்னு பாட்டி கொஞ்சம் வருத்தமும் பயமா சொல்ல, அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவர் என்ன பண்ணனாலும் குடும்பத்தோட நல்லதுன்னு நினைப்பாரு, ஆனா மத்தவங்க பண்ணா தான் தோன்றித்தனம்னு நினைக்கிறாரு. இத பாருமா, என்ன வேணாலும் நினைக்கட்டும்னு விட முடியாதுமா
அப்படின்னு கோமதி சொல்ல, உன் மகனுங்க வேற ரொம்ப பேசிட்டானுங்கம்மா அப்படின்னு பாட்டி வருத்தமா சொல்றாங்க. எல்லாரும் மனசுல கோவத்தை வச்சிட்டு இருந்திருக்காங்க. நேரம் கிடைக்கும் போது அத்தனையும் கொட்டி தீக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நீ ஒன்னும் கருத்து சொல்ல வேணாம், வாயை மூடுன்னு சொல்லாம கோமதி ஆமான்னு தலையாட்டுறாங்க. பேசாம நானும் ஒரு நாள் காணாம போய் பார்க்கட்டுமா, எல்லாரும் எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியும்னு மீனா சொல்றாங்க. ஐயோ, இவ என்னடி புதுசா கிளப்புறாங்கிற மாதிரி பாட்டி பார்த்துட்டு இருக்க. ஏய் லூசாடி நீ அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அக்கா ஏங்கா ஏன் இப்படி அப்படின்னு ராஜி கேட்க, என்ன எல்லாம் யாரும் தேடக்கூட மாட்டீங்கல்ல அப்படின்னு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, அதெல்லாம் நான் தேடுவேன் அப்படின்னு ராஜி பட்டுன்னு சொல்றாங்க. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நீ மட்டும்தான் தேடுவ, அப்புறம் எங்கேயாவது வெளியே போற வேலை இருந்தா மட்டும்தான் அத்தை என்ன தேடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இவ ஒருத்தி ஒரு நாள் கோவிலுக்கு கூட வந்துட்டு என்னென்ன பேச்சு பேசுறா பாரு இவ அப்படிங்கிற கோமதி, இதை பாருங்க, இனிமே யாராவது தேவையில்லாம பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் பேச ஆரம்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் யாரும் தாங்க மாட்டீங்க அப்படின்னு கோமதி மிரட்டலா சொல்ல, சாரி அத்தங்கிறாங்க மீனா. நான் வாய்க்கு ஜிப் போட்டுக்கிறேன், அப்பதான் பேச மாட்டேன்றாங்க மீனா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவார்ல அப்படின்னு பாட்டி கேட்க, அதெல்லாம் வருவாரு வராம அப்படி எங்க போக போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி உட்காந்து மறுபடியும் ஷோவுக்குள்ள போயிடுறாங்க. கடைசாத்த நேரமாகுது போல இருக்கு. வெளியே இருக்க அரிசி மூட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ளர வைக்கிறாரு சரவணன். பாண்டியன் இன்னமும் உட்கார்ந்த இடத்த விட்டு அசையாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை வீட்டுக்கு போகலாமா வேணாம் இப்படியே எங்கேயாவது போயிடலாமான்னு யோசிக்கிறாரோ. ஆனா அவரால் கடையை விட்டுட்டு போக முடியாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ட சரவணன். அப்பா போகலாம்ப்பான்னு சொல்ல, எங்கடா கிளம்பணுங்கிறாரு பாண்டியன். வேற எங்கப்பா, வீட்டுக்கு தான்றாரு சரவணன். நான் வரலடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன்பான்னு கேட்குறாரு சரவணன். ஏண்டா நான் இதுக்கிட்ட அங்கே வரணும் அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க, பழனி அங்கே வர்றாரு. வா மாமாங்கிறாரு சரவணன். மாப்பிள்ள அப்படின்னு சரவணன் பக்கத்தில் வந்து நிற்கிறவரு, இப்போதான் நம்ம வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நேராக இங்கே தான் ஓடி வர்றேங்கிறாரு பழனி. உங்கள் அக்காக்காரி என்னை நிற்க வச்சு அம்பட்டு கேள்வி கேட்டா, உனக்கு தெரியுமா அது அப்படின்னு பாண்டியன் குறை சொல்லிட்டு இருக்காரு பழனிக்கிட்ட. தெரியும் மச்சான், என் ஆத்தா சொல்லுச்சு அப்படின்னு பழனி சொல்றாரு. நாள் வாரியா, மாச வாரியா, வருஷ வாரியா அம்புட்டு விஷயத்த மனசுல போட்டு அடக்கி வச்சிருந்திருக்காடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன சொல்றதுன்னு பாக்குறாரு பழனியும். அவ பேச ஆரம்பிச்ச உடனே அப்படியே அள்ளி 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 வீசுறாடா வார்த்தைய அப்படின்னு பாண்டியன் கோவமா சொல்ல, அப்பா அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்கப்பா விடுங்க பண்றாரு அவரு. ஏண்டா பழனி அப்படின்னு கூப்பிட மச்சாங்கிறாரு. இவன் சொல்ற மாதிரி கோவத்துல பேசுற ஆளாடா உங்க அக்கா அப்படின்னு கேட்க, சரி விடுங்க மச்சான் அப்படிங்கிறாரு பழனி. ஏண்டா இலை, உங்க அக்கா மட்டும் என்னைய பேசலடா, இந்த செந்தில் பையன் என்ன பேசுனான் தெரியுமா, இந்த கவர்மெண்ட் ஆபீசரு இவன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்தனா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பாங்கிற மாதிரி சரவணன் பார்க்குறாரு. விடுங்க மச்சான், அதை போய் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டுன்னு பழனி பார்க்க, பத்தாவதுக்கு இவன் தொம்பி கதிர் இருக்கான்ல அவரு என்னம்மா நான் கொடுமைப்படுத்தி கோமதியை விட்டு அனுப்பிச்சு விட்டனா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கதிரா அப்படி பேசினான்னு அதிர்ச்சியா பார்க்குறாரு பழனி. ஏண்டா எனக்கு தெரியாம அந்த கதிருக்கு ராஜிக்கு உங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சு வைப்பா, சரி விட்றா, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா, கல்யாணமும் முடிஞ்சு போச்சு, அதை என்னைக்காவது என்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, பாவம் ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்லுவாங்க, ஒரே ஆறுதல். இவ்வளோ நேரம் சரவணன் தனியா திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க, இப்ப பழனி அவருக்கு கம்பெனி கொடுக்குறாரு, அப்படியே மாசக்கணக்கா வருஷக்கணக்கா மனசுக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன ஏதுன்னு புருஷன்காரன் நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கேட்கலாம் மச்சாங்கிறாரு பழனி. அதுல எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு பழனி சொல்ல, பாண்டியன் முகத்தை கோவத்துல திருப்பிக்கிறாரு. அப்பா எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவாங்கப்பா, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்கங்கிறாரு சரவணன். ஏய் நான் தான் வரலன்ட்டேன்லடா, நீ போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இப்ப அதிர்ச்சியோட பாக்குற பழனி வீட்டுக்கு வராம வேற எங்க போக போறீங்கன்னு கேக்குறாரு. நான் கடையிலேயே இருந்துக்கிறேன்டாங்கிறாரு பாண்டியன். சரியா போச்சு போங்க, என்ன மச்சான் சொல்றீங்க அப்படின்னு பழனி சங்கடத்தோட கேக்குறாரு. எனக்கு ஆதரவா அந்த வீட்டுல ஒரு காக்கா கூட கிடையாது, அப்புறம் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும் நானு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதென்ன மச்சான் பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஆதரவா நான் இருக்கேன், எல்லாரையும் நிக்க வச்சு நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க வாங்க மச்சான்னு பழனி ரொம்ப உரிமையும் தைரியமா சொல்றாரு. அப்பா வாங்கப்பா ப்ளீஸ் பாங்கிறாரு சரவணன். பாண்டியன் அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்க, இங்க பாருங்க
நீங்க இப்ப வீட்டுக்கு வரலன்னா நீங்க காணாம போயிட்டீங்கன்னா அதை வச்சு ஒரு பிரச்சனை வருங்கிறாரு பழனி. அதை எப்படிடா, நான் இங்கே தானேடா இருக்கேன், எப்படிடா காணாம போனேன்னு பிரச்சனை வரும் அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாரு பாண்டியன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.